அதிகாலை நேரத்தில் பொன்னான சூரிய கதிர்கள் மெதுவாக வானத்திலிருந்து கீழே சுருகி பல நிறங்களில் ஒளிரும் தென்னிந்திய கிராமத்தை முழுவதும் தழுவ அந்த ஒளியில் எழுந்த பறவைகள் மென்மையான இறக்கை அசைவுகளுடன் வானத்தை வண்ணமயமாக்கி பறந்தன. கிராமத்து தோட்டத்தின் வழியாக நுழையும் போது பல நிற மலர்களின் மீது பட்டாம்பூச்சிகள் மெதுவாக பறந்து ஆடி ஒவ்வொரு மலரின் மேல் அமர்ந்த போதும் அந்த தோட்டம் இன்னும் உயிராகிறார். வண்ண வண்ணமாக பூசப்பட்ட குடிசைகள் அருகே குழந்தைகள் சிரித்தபடி விளையாட அவர்களின் சிரிப்பு ஒளி முழு கிராமத்தையும் விழித்தெழுப்ப காற்றில் பறக்கும் தூசி தங்க ஒளியில் மிதந்து மின்னியது. பசுமையான மேடோவில் காற்று வீசும் ஒவ்வொரு நேரத்திலும் புல்கள் மெதுவாக அசைந்து இசைப்போல் ஒலிக்க அந்த மேடோவில் விக்ரம் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தான். சூரிய ஒளி அவன் முகத்தில் பிரதிபலித்து அவனை மேலும் பிரகாசிக்கச் செய்தது. மேலிருந்து உயரத்தில் பறந்த குன்று பறவைக்கு தன் நீல நிற சிறிய இறக்கைகளை கசக்கி விக்ரமுக்காக கீழே இறங்கி அவனை அழைக்கும்போது அழகான புன்னகை ஒன்றை காட்டிய போது அவர்களின் நட்பு இன்னும் உறுதியானது போல மின்னினர். தொலைவில் குளிர்ந்த வானத்தை தொட்டு நிற்கும் பனிச்சரிவால் ஆன மலைகள் இளஞ்சாமரம் கலந்த வானத்தை எதிர்கொண்டு அமைதியாக உறங்கும் போல தெரிந்தது. அருகே நின்று கொண்டிருந்த பழமையான ஆலமரத்தின் கிளைகள் தங்க ஒளியில் பிரகாசித்தன. அதன் வயது சொல்ல முடியாத ஒரு மந்திர சக்தி போல பாசத்தை வெளிப்படுத்தியது. காற்றில் அசையும் நெல் வயல்கள் ஒவ்வொரு அசைவிலும் சூரியன் அவற்றின் மேல் வீசும் பொன்னொளியை பிரதிபலித்து முழு நிலப்பரப்பையும் பொற்கடலாக மாற்றின. விக்ரமும் காவும் அந்த அழகுகளின் நடுவே நின்று சிரித்தபடி பேசிக் கொண்டிருக்க ஆலமரத்தின் வேர்களுக்கு கீழே இருந்து சிறிய மின்மினி ஒளிகள் பறந்து கிளர்ச்சி மூட்டின. அங்கு வேர்களை தள்ளி வெளியே வந்த மந்திரக்கள் வானவில் போல் மின்ன அந்த கல்லின் ஒளி சுற்றியுள்ள காற்றையே வண்ணமாக மாற்றியது. விக்ரம் அந்த கல்லை தொடுகிறவுடன் நிறைய நிறங்களில் சுழலும் ஒளிக்கதிர்கள் வானத்திற்கே எழுந்து முழு கிராமத்தையும் அலங்கரித்தன. அந்த ஒளிப்பாதை கிராமத்தின் வழியே சுருண்டு சுருண்டு முன்னால் உருவாக விக்ரமும் காவும் அதை பின்தொடர நிதானமாக பயணிக்கத் தொடங்கினர். அவர்கள் சென்ற பாதை முழுவதும் மலர்கள் தானாகவே நியான் நிறத்தில் ஒவ்வொரு சில வினாடிகளுக்கும் மலர்ந்து அந்த வழியை ஒரு மந்திர தோட்டமாக மாற்றின. இசையோடு துள்ளும் தேனீக்கள் சிறிய கருவிகளைப் போல ஒலி எழுப்பி அவர்களை வரவேற்க அருகிலிருந்த குளத்தில் தாமரைகள் தங்கள் இதழ்களை வெளிச்சம் போல ஜொலிக்கச் செய்தன. ஒளிக்கதிரை தொட்ட விக்ரமின் விரல்களிலிருந்து மின்மினி துகள்கள் மேலே பறந்தபடி வானத்தில் கலந்து முன் திடீரென ஒரு பெரிய வண்ண சுழற்சி கொண்ட துவாரம் திறந்தது. அந்த துவாரத்தின் அப்பால் வானம் பருப்பு பஞ்சு போன்ற மெல்லிய வண்ண மேகங்களால் நிரம்பி அவ்வப்போது காற்றில் மிதந்து செல்லும். அங்கிருந்த மேடுகள் வண்ணம் மாறும் மொழியில் மூடப்பட்டு மந்திர உலகம் போல தோன்றின. சிரிக்கும் முகத்துடன் பேசும் பூக்கள் அவர்களை வரவேற்று நன்றாக வரவேற்பு தந்தன. அங்கிருந்து ஓடும் ஆறு முழுவதும் மானவில் நிறத்தில் பிரகாசித்து அதன் நீர் மீது விழும் மொழி ஒரு கண்ணாடி போல் தோன்றியது. திடீரென பறக்கும் மீன்கள் சிரித்தபடி விக்ரத்தின் அருகில் வட்டம் போட்டு விளையாட கூவின் மேல் ஒளிரும் ஒரு சிறிய கிரீடம் தானாக உருவாக அந்த காட்சி விக்ரத்தை ஆச்சரியப்படுத்தியது. சுழலும் இதழ்களின் நடுவில் ஒரு சிறிய காற்றுத் தேவதை தோன்றி மந்திரமான புன்னகையுடன் பேசத் தொடங்கினாள். ஆனால் உடனே வானம் கருமையாக மாறி ஒரு ஆபத்து அருகில் இருப்பதை அவள் எச்சரித்தாள். ஒளியாலான ஒரு பந்து மெதுவாக முன்னால் மிதந்து வந்து பாதுகாப்பான வழிகாட்டியாக அவர்களை அழைத்துச் செல்ல விக்ரம் தாழமாக அதன் பின்னால் நடந்தான். அப்படியே அவர்கள் ஒரு இருள்மிக்க காட்டின் வாசலுக்கு வந்தபோது அங்கே உள்ள மரங்களின் நிழல்கள் மெதுவாக அசைந்து மிரளகைக்கும் தோற்றம் கொடுத்தன. அந்த மரங்கள் கூட தங்களின் கண்களில் மெல்லிய ஒளி பொழிவிட்டு இரகசியமாக கிசுகிசுத்தன. ஒளிப்பந்து அவர்களுக்காக பிரகாசமான பாதுகாப்பு பாதையை உருவாக்க சுற்றிலும் கருப்பு புகை சுழன்று மரங்களினிடையே மறைந்தபடி வர ஆரம்பித்தது. அந்த புகையிலிருந்து பெரிய நிழல் மிருகம் மெதுவாக தோன்றி நின்றது. ஆனால் அது குழந்தைகளுக்கு பயமளிக்காத மென்மையான வடிவத்துடன் இருந்தது. விக்ரம் தன் கையில் இருந்த மந்திரக்கல்லை உயர்த்தியதும் அதிலிருந்து எழுந்த சக்தி வாய்ந்த ஒளி முழு காடையும் பிரகாசமாக மாற்றியது. அந்த ஒளி நிழல் மிருகத்தை தாக்கியதும் பல நிற வெடிப்பு ஒன்று உருவாகி வானத்தை ஒளியால் நிரப்பியது. மிருகம் தனது கையில் வைத்திருந்த வண்ணங்களை வானத்தில் தூக்கி வீசி கிராமத்தின் அழகை திருட முயன்றது. அதை பார்த்த மிக வேகமாக பறந்து அந்த நிறங்களை ஒன்றொன்றாக திரும்பச் சேகரித்தான். இறுதியில் மிருகம் முற்றிலும் ஒளியின் தூள்களாக உடைந்து மறைந்து போனது. திடீரென வண்ண இராச்சியம் முழுவதும் ஒளி பரவி சூரியனை விட பிரகாசமாக மின்னியது. தேவதை விக்ரமின் துணிச்சலுக்கு நன்றி தெரிவித்து அவனுக்கு ஒரு மெல்லிய பிரகாசமான ஆசிர்வாதத்தை வழங்கினாள். அங்கிருந்த மலர்கள் வெடிப்பு போல பல நிறங்களில் மலர்ந்தபடி பேரழகை பரப்பின. வானம் அலைபோல் வானவில் நிறத்தில் திளைத்து ஒளிர விக்ரமும் கூவும் அமைதியாக துவாரத்துக்கு திரும்பினர்.
அவர்கள் நுழைந்ததும் துவாரம் மெதுவாக மூடப்பட்டு நிறங்கள் சுழன்றபடி மறைந்தது. கிராமம் மீண்டும் அவர்களின் முன் தோன்றி மரங்கள் தங்கள் பழைய வண்ண ஒளியுடன் ஜொலித்தன. கிராமத்து குழந்தைகள் இதழ்களை கைப்பிடி போல தூக்கி விழுங்கி கொண்டாடின. விக்ரம் அந்த மந்திரக்கல்லை மீண்டும் ஆலமரத்தடியில் வைத்து அது மெதுவாக நிலத்துக்குள் கரைந்து ஒளியை விட்டது. சில வினாடிகளில் முழு கிராமத்துக்கும் ஒரு பெரிய வானவில் பரவி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. விக்ரத்தை அணைத்தபடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கிராம மக்கள் சிறிய வீரருக்கு ஒரு பிரகாசமான பதக்கத்தை வழங்கினார். இயற்கை முழுவதும் பொன்னொளியில் மின்னி ஜொலிக்க, வண்ணத்தூசி மிட்டாய் பனி போல வானத்திலிருந்து விழ, குழந்தைகள் அதில் துள்ளி விளையாடி மகிழ்ந்தனர். இரவு விழா விளக்குகளும் இசையும் கிராமத்தை வண்ண உலகமாக மாற்ற, விக்ரமும் கூவும் வானத்தில் மின்னும் ஒளியை பார்த்தபடி அமைதியாக நின்றனர். அப்போது வானத்தில் மூர் மேஜிக் அவேட்ஸ் என்று ஒளி எழுத்துகள் மெல்ல நசுக்கியபடி தோன்றி இந்த அதிசய பயணத்தின் இனிய முடிவை அறிவித்தது.